உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ என் தங்கச்சிக்காக கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க. ஆனா அது தெரியாம உன்னை இத்தனை வருஷம் தண்டிச்சிட்டேனே. என்ன மன்னிச்சிரு வேலு, என்ன மன்னிச்சிரு. சக்தி, பரவாயில்ல விடு சக்தி. இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். வேலு, நீ நான் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க. என் மேல நீ உயிரையே வச்சிருக்க. ஆனா நான் அத கூட புரிஞ்சுக்காம சேரன் பேச்ச கேட்டுக்கிட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சேரன் இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனோட கெட்ட புத்தி தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சது. அவனோட சுயநலத்துக்காக நம்ம வாழ்க்கையோட விளையாடி இருக்கான். அவன் எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்கிற குருட்டு நம்பிக்கையில அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். அவ்வளோ ஏன், உன் மேல இருந்த கோவத்துல தீபனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தேன். சேரனை நான் முழுசா நம்பினதுக்கு அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். சக்தி, எமோஷனல் ஆகாத. இப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வாழ வேண்டிய 7 வருஷ வாழ்க்கைய சேரனால இழந்துட்டோமே. உன் மேல இருந்த கோவத்துல நீ கட்டின தாலியை கழட்டி உன் மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டேனே. ஆனா அது மட்டுமா, சேர சொல்றான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னு போய் சொல்லி உன்னை தவிக்க விட்டுட்டேனே. சக்தி, அழாத, பரவாயில்ல விடு. ஆனாலும் நீ பொறுமையாதான் இருந்த. என் மேல எந்த வெறுப்பையும் காட்டல. என்கிட்ட உன் தங்கச்சி தான் கொலை பண்ணா, அவளுக்காக தான் கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா உன்கிட்ட அடிக்கடி உண்மையை சொல்லு, இந்த கொலையை யார் பண்ணதுன்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த. அப்ப கூட என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ உண்மையை சொல்லவே இல்ல. அதையும் புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன் அப்பா அம்மாவே உன்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். சேரம் பண்ண காரியத்தால இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் உன்னை கொலைகாரனா தான் பார்த்தாங்க. அந்த பிம்பத்தை உடைக்க நீ எவ்வளவோ போராடினன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த தப்புமே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. செய்யாத தப்புக்காக நீ என்ன பிரிஞ்சு நம்ம குழந்தைய இது வரைக்கும் பார்க்க முடியாம துடிச்சிட்டு இருக்க. சக்தி, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் வேலு. இந்த பாவத்துக்கெல்லாம் ஐயோ நான் எப்படி பிராயச்சித்தம் தேட போறேன்னு தெரியல.